யாவையும் இறைவனின் இயேசு திருப்பதியில் இந்த காலங்களில் ஒரு வாழ்க்கை வருவதற்கு ஆரம்ப வேலையை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வருகிறது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். காலை புதிய இறக்கங்களினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்க எனக்குள்ளாகவே எங்கள் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தா எங்களை ஆசீர்வதிக்கிறவரே வழிநடத்துகிறவரே இந்த குளிர்ச்சியாக ஆண்டவரே காலை வேளையில் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே கடந்த போன வாரம் முழுவதும் கிருபையாக எங்களை காத்தி கடந்த இரவுல எங்களோடு இருந்த நல்ல இளைப்பாறுதலை தந்து ஜீவனை கொடுத்து கடந்த 3 நாட்களாக நல்ல மழையை தந்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான மழையை தந்து விவசாயம் ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் செழிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் 6வது வேலையை கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த நாளில் இறை செய்தி பாடல் வேலை செவ வேலை எல்லாத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று பேச்சு பண்ணார். நாளில் வாசிக்கப்படுகிற வேத பகுதிகள் பாடுகின்ற பாடல்கள் நேரிடுகின்ற செவ பண்ணார்கள் சிறுவர் ஆண்டவரை நிகழ்வுகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி வழியை பலப்படுத்தி ஆண்டவரை வழிநடத்த நீர் பேச ராஜா நாங்கள் கேட்கிறோம். வரவேண்டியவர்களை ஏற்ற வழியை கொண்டு வா. இறைவன் இயேசுவோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரை துதிக்கும்படியாக காலை வேளையில 53வது ஞான பாடலாகிய உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை சேர்த்து பாடல். 53வது ஞான பாடல்.
நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் வீடுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை சர்வதமான கடவுளே, எங்கள் சிறுவர்களுக்கு பொருளானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவங்களுடன் தீர்ப்பவர்களுமாய் இருக்கிறோம் என்றும் மனதினால் வாக்கினால் நடக்கினால் உமக்குள்ளமாய் பாவம் செய்கிறோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அரசருக்கு நடக்கிற வருகிறோம். அளவில்லாத கடவுளே, எங்களை வீட்டுமணி மாதத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே மாநிலத்திற்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இந்த கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சொந்து கொள்ளும்படி உண்மையும் ஒரு சித்த மனிதனையான அறிவி ரசமையான கீழ்ப்படுவது பசுத்தாவையை கொண்டு இருதயங்களில் அறிவுறுத்த வேண்டும் என்று எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென். சர்வ வல்லமையான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இருக்கிறார். அவர் தமது ஒரே பிதான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசத்தவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திடணும். திருத்துவ பண்டிகைக்கு 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக நாளிலே நாம் பாட வேண்டிய திருத்துவ பாடல் 99வது பக்கத்தில் இருக்கின்ற ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். 99வது பக்கம் திருத்துவ பண்டிகைக்கு 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்ப வாக்கியம். நான் கூப்பிடுகிற சத்தத்தை எனக்கு என் ரட்சிப்பில் கடவுளே என்னை கொண்டுவிடாமல் என்னை ஏகோவாயின் வெளிச்சம் என் ரட்சிப்பு
நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக உண்மை நேசிக்கிறோம். நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய அன்பை எங்கள் இருதயத்தில் புரிந்திருந்த வேண்டும் என்று உன்னோடு பரிசுத்தாவோடு ஏற்கனவே நினைக்கிறோம். இழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நம்ம வந்து திருத்துவ பழைய 5ஆம் ஆட்சி திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். இன்றையாக வாசிக்க வேண்டிய முதல் வேத பகுதி சங்கீதம் 27 7 முதல் 14 முடிய. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய முதல் வேத பகுதி வாசிக்க. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்காளையை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்ப கால திட்டத்தின் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு வாசிக்க முடிந்தது. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அது கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 29. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும்
குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்திலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதே அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ள விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்கு இருப்பது அந்த ரகசியமே. எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாகவும் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடத்துகிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். இதுக்காக வாசிக்க வேண்டிய திருப்ப பற்றி வாசித்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு எல்லாரையும் செய்ய ஆயுதமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாசத்தை மட்டுமே அதற்கு செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திலுள்ள எல்லாமே விசுவாசிக்கிறேன். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே நிர்பந்தப்பட்டு கனிமலையத்தில் பிறந்து உலகத்தில் பார்த்து சிலுவையில் அறைந்து மரித்து அடைக்கப்பட்டார். வானத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மட்டும் உயிர்த்தெழுந்தார். சர்வத்துடன் பிதாவாக மனதில் செலுத்துகிறார். அடுத்த இருவரும் மருத்துவ நியாயப்படுத்துவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம வந்து 354வது தியான பாடலாகிய எல்லாரும் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். வருவனாக நம்பி வந்தேன் ஞான பாடல் அப்பொழுது ஆலய கட்டுமான பணிக்காக நான்
பெயர் சொல்லி அழைத்து வாக்குத்தத்தங்களினாலே தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்திலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜூலை மாதத்தினுடைய 20ஆம் நாளிலே நாம் இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு கடுமையான வேர்க்கடலை விதைப்பதற்கு ஒரு ஏற்ற காலமாக இந்த காலம். 2 வாரம் 3 வாரம் மழை தள்ளி பெய்தாலும் கூட அது ஏற்ற வேளையில் ஆண்டவர் மழையை தருகிறவராக விவசாயத்தை அவர்தான் நம்மளுக்கு செழிப்பாக மாற்றுகிறார் இல்லையா? கடவுள் வந்து சொல்ல இன்னும் அதிகமான மழை நம்முடைய பகுதிக்கிட்ட மற்ற எல்லா இடத்துலுமே வெள்ளம் புரண்டு ஓடுகிற அளவுக்கு நிறைய மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த ஊர்களில் அழியிற அளவுக்கு பெய்ய மாட்டேங்குது. நமக்கு அவ்வளோ ஒன்றும் மழை இல்லை. இருந்தாலும் இன்னும் இந்த விவசாயம் செழிப்பதற்காக நம்முடைய வாரத்துக்கு தேவையான மழையை ஆண்டவர் தருவடியாக நம்ம இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 14 வரையுள்ள வசனங்களிலே இருக்கின்ற இறைவார்த்தைகள். நாம் ஜபித்து நாம் கேட்போம். நேசிக்கிற நல்ல தரப்பே காலை வேலைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அடியை மறைத்து பேசும் வார்த்தைகளும் இருதயத்தின் ஞானம் சமூகத்தில் புதியாக மக்களுடைய இருதயத்தின் செவிகளை இருக்கிறார்கள். இயேசு ஜபிக்கிறோம். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் என்று சொன்னாலே கிறிஸ்தவ சமயத்திலே பக்தி மார்க்கத்திலே தெரியாதவர்களே தான் நம்முடைய வம்சமே ஆரம்பிக்கும். அங்கிருந்துதான் இஸ்ரவேலருடைய வரலாறு ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பொதுவாக ஆதாம் ஏவாள் அப்படியே அவங்க காலத்துல அந்த வரலாறு பார்க்கணும். ஆதாம் ஏவாள் உடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை அவங்க மீறினாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க என்னுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை கேட்கணும். அவங்க கேட்கணும், கீழ்ப்படியும். கீழ்ப்படியாதனால பாவம் வந்தது. பாவத்துக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. பாவத்தை அவரு வெறுக்கிறார். ஆனா பாவிகளை பேசுகிறார். அதனால ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாரு? அவருடைய வாக்குத்தத்தத்துல இருந்து எடுத்துட்டார். அதான் முக்கியமானது. நம்ம ஆதாம் ஏவாளை பத்துக்காரன்னு சொல்லுகிறோம். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு பரிதாபமான செய்தி என்னன்னா, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவரே எடுத்துட்டார். ஏன்னா கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழன்னா நம்ம கிட்ட கூட நீங்க நினைக்கலாம், ஏசாமி ஏற்றுக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்ற ராமபாதம் எடுத்துக்கிறேன், நான் வாக்குறுதியின் பிள்ளை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ஒழுங்கா வாழணும்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை திரும்ப பெற்றணும். அவருக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா. அப்ப ஆதாம் ஏவாளில் அது கொடுத்தாரு, அவரே எடுத்துட்டார். அதனால துரத்துட்டார் இல்லையா? இந்த தோட்டத்துல நீங்க வரக்கூடாது அப்படின்னு துரத்துட்டு இப்போவும் இந்த தோட்டத்தை காவல் காக்கும்படி என்ன வச்சிருக்கிறார்? தேவதூதர்களை, சுடர்வழி பட்டயம் வீசுகிற தேவதூதர்களை வைத்துக்கிறார். அங்க யாருமே உள்ள போக முடியாது. அப்போ சரி, அந்த ஒரு குடும்பம் போயிட்டாங்க. அதோட ஆண்டவர் விட்டுல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் வழிமரபினர் வழியாக இந்த உலகத்தையே ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாள் வழியாக ஆசீர்வதிக்க நினைத்தார், முடியவில்லை. அதனால கீழ்ப்படிந்த ஆபிரகாமை வைத்துக் கொண்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் வழியாக அவருடைய வழிமரபினரை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்கின்ற பெரிய தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தின் வழியாக நம்மையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாளுக்குரிய செய்தி என்னன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் முதலாவது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இல்லையா? சரி, அப்போ வேதாகமம் முழுவதுமே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? ப்ராமிசஸ், வாக்குறுதிகள். நிறைய வாக்குறுதிகளை நம்ம பார்க்கணும். இங்க முதல் ஆண்டவர் பண்ண வாக்குறுதி ஆபிரகாமுக்கு பண்றார். ஏன்?
முதல் வாக்குறுதி எங்க கொடுக்கிறாருன்னா ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அதன் குதிகாலை நசுக்குவார், அவர்கள் தலையை நசுக்குவார் என்ற முதல் வாக்குறுதி யாரை பற்றி பேசுது? இயேசு ஆண்டவரை பற்றி பேசுது, ரட்சகராக இயேசு. அதுக்கப்புறம் நிறைய வாக்கு கொடுத்துட்டே கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நோவான் வழியாக இந்த உலகத்தை நாடு இதுக்கப்புறம் தண்ணி நான் அழிக்க மாட்டேன், அது ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது மாதிரி நிறைய கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்திருக்கிறார், அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இந்த ஆபிரகாம் யாரு? அவரும் ஆதாமுடைய வம்ச வரலாறு வந்தவர் இல்லையா? யாருனாக்கா காயின் பதிலா யார் பிறக்கிறது? சேத். காயின் பதிலா யார் பிறக்கிறது? சேத் பிறக்கிறாரு. சேத்துடைய வம்சத்துல நோவா. நான் பார்க்கிறோம், நோவாவுக்கு 500 வயது ஆன போது பிள்ளைகள் பிறந்தாங்க. எத்தனை வயது? ஆபிரகாம் எத்தனை வயசுல பிறந்தாரு? சரி, ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராவுக்கு 90 வயது. இங்க நோவாவுக்கு பாருங்க 500 வயதுல குழந்தைகள் பிறக்கிறாங்க. யார் யாரு? சேம், காம், யாபேத் இல்லையா? அப்ப இவர்களை பெற்றார்கள். இப்ப சேம் வம்சத்தின் பிள்ளைகள் தான் நாகோம். நீங்க இதெல்லாம் படிக்கணும், அதான் உங்களுக்கு புரியும். நாகோமுடைய பிள்ளைகள் தான் தேராகு. தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா இல்லையா? இப்ப தேராவுக்கு யார் யார் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமு, நாகோம், ஆராம். இப்ப ஆபிரகாம் சாராய் ஒரு குடும்பமா மாறுறாங்க. ஆரோனும் லோத்தும் பிள்ளைகள் அவங்க ஒரு குடும்பமா மாறுறாங்க. ஆதியாகமம் 11:29 நம்ம அதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை கடவுள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்துல அழைத்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு கீழ்ப்படிந்தா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னுடைய வம்சத்தை எப்படியா மாற்றுவாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரையின் மணலை போல மாற்றுவேன் என்று ஒரு பெரிய வாக்குறுதியை, நம்பிக்கைக்குரிய வாக்குறுதியை ஆபிரகாம் கொடுக்கிறாரு. கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதான் முக்கியமான விஷயம். அப்ப இந்த பிராமிஸ, இந்த வாக்குறுதியை ஆபிரகாமும் சாராலும் நம்பினார்களா? 18ஆம் அதிகாரத்துல நம்ம அதை திரும்பியும் பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறாரு. ஆனா ஒரே முறை சொல்ல இதை பத்தி வேதத்துல திருப்பி சொல்றார். ஆபிரகாமுக்கு திருப்பி என்ன பண்றாரு? சொல்லினே வர 15ஆம் அதிகாரத்திலேயும் சொல்றார், திருப்பியும் 17ஆம் அதிகாரத்திலேயும் சொல்றார். 16ஆம் அதிகாரத்துல சாரா ஒரு தப்பு பண்றான். என்னன்னு? ஆகார். வெரி குட். ஆகார் கொடுத்துடுறாரு. அப்ப கடவுளுடைய வார்த்தையில யாருக்கு நம்பிக்கை இல்லை? நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுப்பா, என்கிட்ட வந்து முறையீடு, நான் எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்பாம உலக பிரகாரமான வாழ்க்கையை தேடி ஓடணும், மாய மந்திரத்தை தேடி ஓடணும். சிலர் ஒரு சர்ச்சில் கேள்விப்பட்டார், நம்ம பகுதியில் தான் வசூலிகளுக்கெல்லாம் தேடி ஓடி அங்க இந்த மந்திரங்கள் எல்லாம் போடுறாங்க, அவங்க கொடுக்குற அரிசி பருப்பெல்லாம் வாங்குறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க டைரக்ட், இது மாதிரி எல்லாம் போகக்கூடாதுமா, அது தப்பு. நம்ம யாரை வணங்குறோம்? ஒரே அவங்க இஸ்லாமியர்களும் நமக்கு உறவினர்கள் தான், ஆனா இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க யாரும் ஏற்றுக்கல. அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துக்கு நீங்க வேற சர்ச்சைக்கு போகலாம், கத்தோலிக் சர்ச்சைக்கு போகலாம், பெந்தேகோஸ்தல் சர்ச்சைக்கு போகலாம், சிஎஸ்ஐக்கு போகலாம், இசிஐக்கு போகலாம். அங்க இயேசுவை வணங்குறாங்க. கிறிஸ்தவ மக்கள் கிட்ட போக, மற்ற மக்கள் யாரும் உங்களை கூப்பிட்டா கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூப்பிடுவாங்க. அவங்களுடைய உரிமை, மதம் மாற்றத்துக்கு உரிமை இருக்கு. இந்திய சட்ட அமைப்புல நமக்கு உரிமை கொடுக்கப்படும். அவங்க மதத்தை அவங்க சொல்லி அவங்க மாற்றணும். அப்போ நம்ம ஆண்டவரை வணங்கத்தினால ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சாராளம் தான் செய்யலாம். அப்ப இதெல்லாம் வந்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரையில இதெல்லாம் நடக்கும். திருப்பி ஆண்டவர் பேசுறாரு, ஆகார அவங்க கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதனால ஒரு குழந்தை பிறகுது. அதனால அது ஒரு பெரிய தேசமா மாறுது, பெரிய ஜனமா மாறுது. இதெல்லாம் வந்துட்டு பிறகு இப்ப நம்ம செய்திக்கு வர மாதிரி
ஆபிரகாம் ஆண்டவரே தெரிந்தெடுத்து அதன் வழியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யார? உலகத்தின் மக்களை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னாங்க. அப்போ 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா கடவுளுடைய தரிசனம் யாருக்கு கிடைக்குது? ஆபிரகாமுக்கு கிடைக்கும். 3 பேர் வராங்க. மம்ரே அப்படின்ற இடத்திற்கு 3 பேர் வராங்க. அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆழமா ஆய்வு செய்து பார்த்தோம்னா 3 பேர்ல 2 பேர் தேவ தூதர்களும் ஒருத்தர் கடவுளா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் நேர்ல வருவாரா? பழைய ஏற்பாட்டுல நேர்ல வந்துக்கிறாரா? இல்லையா? வந்துக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன கிடையாது? உருவமே கிடையாது. ஏதேன் தோட்டத்துல சாயங்கால நேரத்துல மெல்லிய சத்தத்துல பேசினாரா இல்லையா? பேசினார். நோவா கூட பேசி தேவையை உருவாக்குப்பா, இந்த உலகத்தை நான் அழிப்புவான்னு சொன்னார். அப்புறம் ஏதோ 300 வருடங்கள் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆண்டவரோட சஞ்சரித்து இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய விசுவாசம், பக்தி, வைராக்கியம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை பார்த்துக்கிறார், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு அந்த பக்தி வைராக்கியத்துல வாழ்ந்ததுனால ஏனோக்கை கடவுள் எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் கூட பேசுறார். சத்தம் கேட்குது. ஆபிரகாமே வா, உன்னுடைய இடத்தை விட்டு, தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஆண்டவர் கீழ்படியான் வரான். எங்கே ஒரு அட்ரஸ் தெரியாத இடத்துக்கு அவன் போறான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான். இதுதான் நம்ம கடவுளை பற்றி பார்க்கிற. கடவுள் அசைவாடி கொண்டிருந்தார், ஆவியானவரா இருந்தார் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் எந்த இடத்துலயுமே உருவமா தோன்றி யாருக்கு அவர் வெளிப்படவே இல்லை. அதுக்கப்புறம் யாத்திராமத்துல பாத்தீங்கன்னா மோசையோட பேசுறேங்கிறார், தொடர்ந்து பேசுறாரு. 40 நாள் மலை மேல பேசுறாரு இல்லையா? அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், நியாயாதிபதிகளை கொண்டு பேசினாரு. புதிய ஏற்பாடுனா யோவான் ஸ்நானம் வரைக்கும் பேசிட்டு கடவுள் இயேசுவின் வடிவத்திலே வருகிறார். ஆமென். இதுவரையில யாரும் பார்க்காத கடவுள் இயேசுவின் வடிவத்திலே ஒரு உருவத்திலே வந்து கடவுள் வந்தார். வார்த்தையானவர் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரா நம்மிடத்துல. நிறைய பேரு இன்னைக்கு இயேசுவை கடவுள் இல்லை, இஸ்லாமியர்களே சொல்றாங்க அவர் கடவுள் இல்ல, அவர் ஒரு யாரு? தீர்க்கர். முகமது நபி மாதிரி ஒரு தீர்க்கர், எலிஷா மோசே மாதிரி ஒரு தீர்க்கர் தான். அவர் புனிதமானவர் தான், நான் ஏற்றுக்கிற நல்லவர் தான். ஏசாமி வந்து நல்லவர் தான். ஆனால் அவரை சிலுவை அறையில அவர் சாகல, அவர் சாதாரணமா செத்து போயிட்டாரு, அவர் வீட்டு எழல. இதுதான் அவங்களுடைய வாதம், பெரும்பான்மையான மக்களுடைய வாதம். நம்ம என்ன பண்றோம்? ஏசாமி நம்புறோமா இல்லையா? கண்டிப்பாக நம்புகிறோம். இயேசுவை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்தார். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் ஆல்பா ஒமேகாவாக. இயேசு ஒரு மனுஷனா இருந்தா நானே ஆதி அந்தமும் சொல்லுவாரா? இல்லையே, சொல்ல மாட்டாரு. நான் மனுஷன் தான் சொல்லுவார். அவர் கடவுளா இருக்கிறதுனால்தான் நான் ஆதியுமாக இருக்கிறேன், அந்தமாகவும் இருக்கிறேன். பிதாவின் மடியில இருந்து யோபுல வாசம், பிதா செல்ல பிள்ளையர் அழைத்தேன் சொல்றார் இல்லையா? கொலைசேர் 1ஆம் அதிகாரத்துல 15, 16 பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி பிதாவோடு நான் இருந்திருக்கிறேன். அப்ப இயேசுவனுடைய முன்னிலையில தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு முன்னாடி இருந்தார். ஆனா பழைய ஏற்பாட்டுல அவரை இயேசு நம்ம அழைக்கல, கடவுள் காட் யாவே. புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ற ஆண்டவர் வந்தாரு. சரியா? அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். இங்க கடவுளை பற்றி விளக்கம். இப்ப இந்த இடத்துல இங்க வந்தது இயேசுன்னு தான் சொல்றாங்க. அவர் பேர் கிடையாது, அவரு கடவுளா வந்தார். இறை தூதர் அப்படின்னு சொல்லப்படுது. இறை தூதர் புதிய தமிழ் மொழிபெயர்ப்புல இறை தூதர். 2 பேர் தேவ தூதர்கள், ஒருத்தர் இறை தூதர். அப்ப அந்த பக்கம் போறாங்க. ஒரு நல்ல வெயில் காலம், நல்ல ஒரு மத்தியான நேரத்தில் 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல ஆபிரகாம் உட்கார்ந்து வெளியே போகாம ஒரு 3 பேர் வரும்போது இவருக்கு தெரியுது இது கடவுளுடைய மக்கள், இவங்க இறை தூதர்கள். ஓடி போய் என்ன பண்றாரு?
என்னுடைய அந்த இடத்த விட்டு கடந்து போகாதீங்க, எங்க கிட்ட வாங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க இல்லையா, நானே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், கால் தண்ணி கொடுக்குறேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறேன், ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு கொஞ்சம் வெயில் குறைஞ்ச உடனே போங்க, அதுக்குள்ள உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சாப்பாடு தயார் பண்ணுன்னு சொல்லி போயிட்டு நல்ல கொழுந்த கன்று ஒன்றை அடித்து நல்ல இறைச்சியை சமைக்கிறார். பாலும் வெண்ணையும் சமைச்சு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, 3 பேர் கொடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. இதுல நம்ம என்ன பண்ணிடுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன கொடுக்கணும், இது தமிழுடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம். யார் வந்தாலும் முதல்ல வாங்க, உட்காரு, தண்ணி சாப்பிடு, டீ சாப்பிடுங்க, சாப்பிடுறீங்களா, இது வந்து நம்முடைய விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்கு இல்லையா. இன்னைக்கு நம்ம யாருமே வீட்டுக்கு வந்தவங்கள வெறுமையா அனுப்புறதே இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான், சார் வந்தீங்களா, சார் நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க நான் நம்புறேன், அதனால நான் எதுவும் உங்களுக்கு செய்யறேன். ஒரு சிலர் தான், எல்லாரும். அதனால யாரும் கோச்சிங்க லைவ் என்ன சொல்றாரு, யாரும் ஒரு சிலர் என்ன பண்றது இல்ல, ரொம்ப கஞ்சமா இருக்கிறவங்க டீ கூட குடிச்சு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் ஜாம் பண்ணி நீங்க ஜாம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போகலாம் இல்லையா. ஒரு சிலர் தான், எல்லாரும். ஆனா விருந்தோம்பல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபிரகாமை பற்றி நம்ம படிக்கும் போது ஆபிரகாம் கடவுளுக்கு என்ன பண்ணாரு, விருந்து கொடுத்தார். கடவுளுக்கு ஏசாமிக்கு விருந்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல கொடுக்கிற விருந்து வேற, ஏன்னா அவரு மனுஷனா சுத்தி இருக்கும் போது அவர் என்ன பண்ணார், நிறைய இடத்துல போய் விருந்து சாப்பிட்டார். ஆனா பழைய ஏற்பாட்டுல கடவுளுக்கே விருந்து படைத்தவர் ஆபிரகாம். அதனால நம்ம ஜபகோட்டங்கள் எல்லாம் போகும்போது என்ன கேட்கறது, ஆபிரகாமா ஈசாக்கான்னு கேட்போம். நீங்க கேட்கறீங்களா, உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், நாங்க எல்லாம் பாரூர்ல அப்படிதான் கேட்போம். இன்னைக்கு விசேஷ ஜபகோட்டம்னா ஆபிரகாமா ஈசாக்கா, அப்படி என்ன, ஆபிரகாம்னா மாடு, ஈசாக்குனா ஆடு, தெரிஞ்சுங்க. இதுதான் கோடு வேறு. ஆபிரகாம் வந்து என்ன சமைத்தாரு, மாடை போய் சமைத்தார். ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஆடு சமைத்தார். அதான் அப்போ ஆபிரகாம் கடவுளுக்கு மாடு, கன்று, பெரிய மாடு கிடையாது, கன்று, இளங்கன்று. அந்த கறிதான் எப்படி இருக்கும், கண்குட்டி கறி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், இல்லை நம்ம சாப்பிட்டுலாம் இருக்கிறோம். சாப்பிட்டா ரொம்ப நல்லா வெண்டு சாப்பிடும் போது அப்படியே உள்ள முடியும் இல்லையா. அப்போ நல்ல ஒரு உணவு, கடவுள் வந்தாருன்னு சொல்லி சும்மா பெரிய மாட்டை, சாகர மாட்டை அடிச்சு போடல, அல்லது செத்து போன மாட்டை அடிச்சு போடல, நல்ல கொழுத்த இளம் கன்றை சமைத்து பாலும் வெண்ணையும் இதெல்லாமே வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா, அதை கொடுக்குறாரு. அப்போ அவங்க சாப்பிட்டு உக்காந்துக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, பணிந்தான். முதல்ல கர்த்தர் வந்து தரிசனமானாரு, பணிந்தான். அப்புறம் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்குறான். 3வது எங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தங்கிருங்கன்றான், ரெஸ்ட் எடுத்துக்கின்றான், சாப்பாடு தராரு, உணவு சமைத்து தராரு. 9, 10வது வசனத்துல தான் அவர்கள் வாக்குறுதி தருகிறார். 9, 10 வாசிங்க. அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு குறும்ப காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். இல்லையா, பெண்கள் வந்து அந்த காலத்துல சரி, இந்த காலத்துல சரி, பொதுவாக ஆண்கள் யாருன்னா வீட்டுக்கு வந்தா மேக்சிமம் வரமாட்டாங்க. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க தான் நம்ம பணிவிடை செய்ய வேண்டி பண்ணுவோம் இல்லையா. அது முக்கியமா யூதர்களுடைய இந்த வழக்கத்தின்படி பெண்கள் வந்து அவசியமா மற்ற மக்கள் மத்தியில வந்து பணிவிடை செய்ய மாட்டாங்க. இது ஆபிரகாம் தான் செய்யறாரு, வேலைக்கார செஞ்சிருப்பாங்க. அப்போ சாரா என்ன பண்றா, கூடாரத்துக்கு பின்னாடி நிற்கிறான், வெளியே உட்காந்துக்கிறாங்க. சத்தம் வந்து எங்க கேக்குது, அங்க கேக்கு. அப்போ 11ஆம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சாரா மனசுக்குள்ளே சொல்றா, எனக்கு 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை எப்படி பிறகு என்று சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான், இப்போ சந்தேகப்படுறான். ஆனா தேவதூதர்கள் அதை கேட்டு சாராள் சந்தேகப்பட்டா, சிரிக்கிறா, அதனால அதை அப்படி பண்ணக்கூடாது. நிச்சயமா நான் வரும்போது சாராளுக்கு என்ன இருக்கும், குழந்தை இருக்கும். ஏன்னா இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி என்று நம்ம புரிந்து கொள்ளும். அதான் முக்கியமான
சரி, கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அந்த வாக்குறுதியை நம்ம என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். நம்பணும்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாம் நம்பினார். சாரா முதல்ல ஆபிரகாம் கூட அவரும் கொஞ்சம் சந்தேகப்பட்டாரு. நம்ம பார்க்கிறோம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதல்ல அவர் தான் சந்தேகப்படுறார். ஆனா அப்புறம் நம்பிடுறாரு. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புறம் விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பெற முடியுமா? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு சிரிக்கிறார். முதல்ல சிரித்தது ஆபிரகாம். அது 17ஆம் அதிகாரத்துல வருது. 18ஆம் அதிகாரத்துல அப்ப புருஷன் முன்னாடியுமே என்ன பண்றாங்க? சிரிக்கிறார். என்ன அர்த்தம்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுதான் முக்கியம். மனுஷனுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நம்மளை யாரால என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போம், தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல். இப்போ சில கட்சிகள் தலைவர்கள் என்ன பண்றாங்க? சுற்றுப்பயணம் செய்யறாங்க. எதிர்கட்சியை விமர்சித்து பேசுறாங்க. தான் என்னென்ன பழைய காரியங்களை செஞ்சேன்னு சொல்றாங்க. புதுசா நம்ம என்ன செய்யப்படும் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நிறைவேற்றுறாங்களா? இல்லையே. அதே காரியங்களை செய்யறது தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, பதவிக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க தவிர அவர்கள் நிறைவேற்றுவது. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடவே. அவருடைய பக்கத்துல அவர் கரெக்டா இருக்கிறார். நம்ம தான் தவறிப்போம். ஏன்? அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அந்த வாக்குறுதிகளை அவர் நிலைத்து நிற்பார். நாம் தவறி போகிறோம். அதான் முக்கியமானது. அதான் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். கடவுளை அவர் கோஷித்தார். கடவுளை விசுவாசிக்க கொஞ்சம் சந்தேகப்பட்டார். அதுக்கப்புறம் நம்பி. ஓசையா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தன் சகோதரனை குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்திலும் நம்மோடு பேசினார். அதாவது தேவ தூதர்கள் அவ்வப்போது வந்து போவது, இறை தூதர்கள் வந்து போவது பழைய ஏற்பாட்டு காலத்துல வழக்கமா இருக்கும். அதை நம்ம அந்த பகுதியில படிக்கின்றோம் இல்லையா? அப்போ கடவுளுடைய இறை தூதர்கள் வந்து போனாங்க. அவங்கள விசுவாசிக்கிறாங்க. எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமும் சாராளும் மட்டும்தான் சந்தேகப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயது ஒரு காரணமாய் இருக்கு. 100 இயர்ஸ் அது ஒரு சாதாரண வயசு இல்லை. ஏறக்குறைய ஒரு சென்டினரி, ஒரு செஞ்சுரி. சாராளுக்கும் ஏறக்குறைய 90னா அது 100க்கு ஈக்குவல் தான். 90 வயது வந்தாவே அதுவும் சென்டினரி தான். 100 வயதுல குழந்தை பிறக்குமா? அப்ப அவங்க யாரை நம்பின்னு இருக்கிறாங்க? தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய உடல்நிலையும். எங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னா தங்களை நம்புறாங்க. கடவுளுடைய பார்வையில மனுஷன் அப்படிதான், அவன் வீக்னஸா இருக்கிறான். ஆனால் கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியை நாம் நம்பினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற முடியும். அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 11-12 நிறைய இருக்கு வசனம். முக்கியமா அந்த 2 வசனம் வாசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீர சத்தவன் என்று எண்ணத்தாவும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் சத்தவள் தான். எல்லாமே அவங்க கிட்ட நின்று போயாச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரை விசுவாசித்ததுனால அவளுக்கு எப்படி பிள்ளைகள் பிறந்தார்களா? வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை. கடவுளால எல்லாம்
தேவனால கூடாத காரியம் நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த விசுவாசம் இந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தருகிறது. அதனால்தான் ஆபிரகாமுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஃபாதர் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன். மட்டுமல்ல, உலகத்தினுடைய தகப்பன், ஃபாதர் ஆஃப் த நேஷன்ஸ். கடவுள் மகனை மட்டும் தரான்னு சொல்ல, அவர் சொன்னாரு, உனக்கு நான் தேசத்தையும் தரேன். ஈசாக்க மட்டும் இல்ல, உனக்கு யாரையும் தர? இந்த தேசத்தை நீ பார்க்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற கானான் தேசத்தை உனக்கு நான் பரிசா கொடுக்க போறேன். உன்னுடைய பிற்காலத்தில் வரப்போகிற பிள்ளைகள் எல்லாம் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் யோசுவாவின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேசத்துக்கு போய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்ப கடவுள் கொடுக்கிற வாக்குறுதிகளில என்றைக்கும் அவர் என்ன பண்ணல, தவறி போகவே இல்லை. அவரை நம்ம நம்பினா, விசுவாசித்தா நமக்கு எல்லாமே கூடும் என்பதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ பகுதி நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை அதை தெளிவா நம்ம பார்க்கணும் இல்லையா? அங்க பாருங்க, மார்த்தா மரியா ரெண்டு கேரக்டர். இயேசுவினுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வேதத்துல அவங்கள மட்டும்தான் இயேசுவிக்கு நண்பர்களா பைபிள் சொல்லுது. யார் யாரு? லாசரு, மார்த்தா, மரியா. மற்றவங்க எல்லாம் சீடர். இதுல மார்த்தா என்ன செய்யறாங்க? உலக பிரகாரமான உணவை சமைப்பதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஒருத்தர் உலக பிரகாரமான காரியத்துல பிஸியா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஆவிக்குரிய பிஸியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம உலகத்துல இப்ப வாழ்றோம், ஆவிக்குரிய காரியம் மட்டுமே இருந்தா போதுமா? வசனத்தை கேட்டு மட்டும் போடா எனக்கு போதாயிரு, இன்னைக்கு எல்லாம் எனக்கு சாப்பாடு வரல, நான் பட்டியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வசனத்தையும் கேட்கணும், சாப்பாடும் வேணும், ரெண்டுமே வேணும். ஆனா எது முக்கியம்? முதல்ல எது? வசனம் தான் முக்கியம். வசனம் தான் முக்கியம். அப்போ மாத்தா அதை செய்யல. அவங்க நேரா சமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. இயேசு வந்திருக்கிறாரு, சீடர்களா வந்திருக்கிறாரு, உணவு கொடுக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. மரியாதை ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டதும் தப்பு இல்லை, அதுதான் முக்கியம். ஆனால் மார்த்தா கவலைப்பட்டு கலந்து ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தா வந்து பேசுற, ஆண்டவரே மரியாதை எனக்கு உதவி செய்யல, நான் ஒண்டி கிச்சன்ல கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், மார்த்தா மார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற? கவலைப்படுறாரு. அதெல்லாம் அவசியமே இல்லை. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. ஏன்னா அந்த நல்ல பங்குன்றது யார் தான்? இயேசுதான். இயேசுதான். என்னை தெரிந்து கொள், உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அதே நேரத்துல உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்கள் எல்லாமே உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுக்கல, அவன் அந்த காலத்துல பெரிய செல்வந்தனாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஆடு மாடு ஒட்டக வேலைக்காரிக எல்லாரையும் கொடுத்திருந்தான் இல்லையா? காரணம் என்ன? அவர் விசுவாசித்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-9. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசித்ததை ஆண்டவர் என்ன சொன்னார்னா நீதி. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா அவருடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையின் உள்ள இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஒரே ஒன்று விடக்கூடாத விசுவாசம், ஒரே ஒன்று விடாது, எல்லாத்தையும் நம்ம விசுவாசம், அதுதான் நீதியாக எண்ணப்படும். அதே போல கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 26-29. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கு, அதான் அந்த வாக்குறுதி. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசித்தால் அதுதான் பெரிய வாக்குறுதி, அதான் கவனம். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து, இனி நான் மழையினால வெள்ளத்தால என்ன பண்ண மாட்டேன், பூமி அழிக்க மாட்டேன், உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். உன்னுடைய ஆண் பிள்ளைகள், உங்ககிட்ட இருக்கிற பிள்ளைகள், நீ எல்லாம் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம்
செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களோடு செய்தார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய ஜனம். அந்த உடன்படிக்கையில கடவுள் சரியா இருந்தாரு, நம்ம தான் அங்கங்க தவறி போய். அப்போ நாம் இனி வரும் நாட்களில தவறாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ வாசிக்கிற சங்கீதம் 27 பார்த்தீங்கன்னா அதுவும் வசனத்தை பற்றி பேசுது. சங்கீதம் 27:4 நான் கர்த்தருடைய நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கடவுளுடைய வசனத்தை கேட்பதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல இல்லவே. அதனால நான் அடிக்கடி ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க, வசனத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த பிரசன்ஸ், கடவுளுடைய உடன் இருப்பு என்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது இல்லைன்னா நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. யோசித்து பாருங்க, சாதாரண குடும்பத்துல திடீர்னு அப்பா இறந்துட்டா, திடீர்னு அம்மா இறந்துட்டா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சம்பாதிக்கிறவரே போயிட்டாரு, சம்பாதிக்கிற அம்மா போயிட்டாங்களே, நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போறோம் தவிச்சு போறோம் இல்லையா? ஒரு அப்பா அம்மா இல்லைன்னாவே எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். நம்ம கடவுளை கூட இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். மேற்கொண்டு நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் பெறவே முடியாது. அதனால கடவுளுடைய உடன் இருப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்துல மரியாதை போல அமர்ந்து வசனத்தை கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வாக்குறுதியை நம்ப வேண்டும். மட்டுமல்ல, அவருக்காக காத்திருக்கணும். ஆபிரகாமும் சாராவும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா 86 வயசுல ஆகாரம் கொடுத்துட்டாங்க. யாரு? சாரால் என்ன பண்றாங்க? அவசரப்படுறாங்க. கடவுளுடைய வாக்குறுதிகளில நம்பிக்கை வைக்கணும். ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்றா, கடவுளுக்காய் காத்து. 27 சங்கீதம் 14 வசனம், இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்து. காத்து அவருடைய பாதத்துல வைக்கும். அவருடைய நன்மை செய்வார். உனக்கு தேவையானதெல்லாம் தருவார். உனக்கு தராம வேற யாருக்கு தருவார்? நம்ம பிள்ளைகள் இல்லையா? நிச்சயமா நமக்கு தான் தருவார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம். ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, சாராவுக்கு 65 வயசு. அப்பே குழந்தைய கொடுத்துருக்கலாமே, ஏன் தரல? அது அவருடைய திட்டம். அவர் எப்ப செய்வாரோ அப்பதான் செய்வார். நம்ம அவசரத்துக்கெல்லாம் செய்ய மாட்டோம். அதனால வைப்போம். கடவுளுக்காக நீ காத்து. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல படிக்கிறோம், கடவுளுக்காய் காத்திருக்கிறோம். எப்படி பண்ணலாம்? கடுகுகளை உயர பறக்கிற கடுகுகளை போல புது பலனை அடைந்து அவர்கள் உயர பறப்பார். ஆண்டவருக்காய் காத்திருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா ஏசாமியும் ஆபிரகாம் வம்சத்துலதான் பிறந்தார். மத்தேயு 1:17 இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 17 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆகும். 14 இல்லையா? 14 ஆபிரகாம் தொடங்கின ஆசீர்வாதம் இன்னைக்கு இயேசுவின் வழியாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எண்ணற்ற வாக்குறுதிகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை நாம் நம்முடைய வாக்குறுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சிம்பிளா ஒரு விசுவாசம், பிளைண்டா விசுவாசம். எப்படி குழந்தைகள் அப்பா அம்மாவை நம்புதோ, அப்பா வெளியே போகும்போது அப்பா எனக்கு பென்சில் வாங்குவாங்க, அப்பா எனக்கு பேனா வாங்குவாங்கன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை நைட்டெல்லாம் முடிச்சுடும் அப்பா வர வரைக்கும். ஏன்னா அப்பா எனக்கு வாங்கி வருவாங்க. அப்போ ஒரு நாள் அப்பா மறந்துட்டு கூட வரலாம், காசு எழுதி கூட திரும்பி வரலாம். ஆனால் அந்த குழந்தை நம்பிக்கையோடு, அதுதான் விசுவாசம். குழந்தையினுடைய விசுவாசத்தை போல நாம் கடவுள் மேல வைக்கின்ற விசுவாசம் அசைக்க முடியாததா இருந்தால் அது உண்மையாக வெற்றி பெறுகிற விசுவாசமா. அந்த விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வாக்குறுதிகளை நம்பி நாம் நம்முடையதாக தூய ஆவியானவர் இந்த நாளிலே உதவி செய்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. எழுந்து நின்று சொல்லுங்கள். கடவுளே சுத்த
அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நம்ம மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக காலை வேலைக்காக வந்து செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவரே 100 வயதிலே குழந்தையை